அடுத்தது பாருங்கள், 54வது கேள்வி. காவிய தர்சம் என்பது டேஸ் வட இலக்கண நூல். 55வது கேள்வி. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். 56வது கேள்வி. பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன். 57வது கேள்வி. பாரதி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய இடம் நாள். புதுச்சேரி, 19 ஜூலை 1915ஆம் ஆண்டு. அடுத்தது 58வது கேள்வி. நெல்லையப்பரை யார் காத்திட வேண்டும் என்கிறார் பாரதி? பராசக்தி. அடுத்தது 59வது கேள்வி. வம்சமணி தீபிகை என்னும் நூலை யாரை பற்றியது? எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்றை பற்றியது. 60வது கேள்வி. பாரதியின் கடைசி கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? குத்தி கேசவருக்கு எழுதப்பட்டது. இப்போ இயல் 1லே நம்ம 60 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இயல் 2 நான் தொடங்க போகிறேன். இயல் 2ல் ஃபஸ்ட்டு கேள்வி. வெள்ளச் சமவெளியில் அழிய காரணம் மணல் அள்ளுதல். 2வது கேள்வி. உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடு தேவையாகிறது. அடுத்தது 3வது கேள்வி. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைப்பதன் விளைவது எதற்கு காரணமாயிற்று? பருவநிலை மாற்றம். அடுத்தது 4வது கேள்வி. உலக புவிநாள் ஏப்ரல் 22. மாமலை போற்றுதும் என்ற பாடலின் வரிகள் கூறிய ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இந்த நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது நீரின்றி அமையாத உலகு என்னும் பாடலை பாடியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அடுத்தது ஒக்கி என்பதன் தமிழ் சொல் கண். அடுத்தது 8வது கேள்வி. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று கூறியவர் யார்? டேவிட் கிங். அடுத்தது 9வது கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் அறிவித்த ஆண்டு 2009ஆம் ஆண்டு. அடுத்த 10வது கேள்வி. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு? டிசம்பர் 23, 2005ஆம் ஆண்டு.